So, இப்போ இன்னைக்கு இந்த சம் பார்க்கலாம் ஓகேவா. ஸோ இந்த சம்மில் என்ன சொல்கிறோம், த ஆவரேஜ் வெயிட் ஆஃப் 8 crew members in a boat is increased by 5/2 kg when one crew member of 60 kg replaced by a new member. அதாவது என்ன சொல்கிறாங்க, ஸோ இப்போ ஆவரேஜாக டோட்டலாக வந்து 8 crew members இருக்காங்க, 8 persons இருக்காங்க. அந்த 8 personsோட ஆவரேஜ் வெயிட்டும் இன்க்ரீஸ் ஆகுதான். எப்போ இன்க்ரீஸ் ஆகுதுன்னு பார்த்தோம்னா, அந்த போட்டில் இருக்க ஒரே ஒரு ஆள், அதாவது ஒரு ஆள் யாருன்னா 60 கிலோ வெயிட் கொண்ட ஒரு ஆளை ரீப்ளேஸ் பண்ணிட்டு புதுசாக ஒரு ஆளை சேர்க்குறாங்க, நியூ மெம்பர் சேர்க்குறாங்க. அப்படி சேர்க்கும்போது ஆல்ரெடி இருந்த ஆவரேஜை காட்டிலும் ஒன்று இன்க்ரீஸ் ஆகுது ஓகேவா. ஸோ அப்போ அப்படி இருக்கும்போது புதுசாக சேர்த்த ஆளோட வெயிட் என்ன அப்படின்றதான் கேள்வி ஓகேவா. ஸோ இதை எப்படி சால்வ் பண்ணலாம்? ஸோ இப்போ ஆல்ரெடி நம்ம ப்ரீவியஸாக ஒரு வீடியோ பார்த்துருப்போம், அதில் ஒரு மெத்தட் பார்த்துருப்போம். என்ன மெத்தட் பார்த்துருப்போம்? ஸோ இப்போ வந்து இப்போ பர்சன் டோட்டல் நம்பர் ஆஃப் பர்சன்னா அப்போ 8 பேர் இருக்காங்க அப்படின்ற பட்சத்தில் அவங்களோட ஆவரேஜ் வெயிட் என்னவாக இருக்கும்னா, இப்போ அது ஆவரேஜ் வெயிட் கொடுக்கல, அப்போ அது வந்து எக்ஸ்னு வச்சுக்கலாம். ஸோ அப்போ அதே 8 பேர் தான் இருக்காங்க, இப்போ ஆவரேஜ் வெயிட் வந்து என்னவாகுது, எக்ஸு ப்ளஸ் 5/2 கூடி இருக்குது கரெக்டாக. அப்போ என்ன பண்ணுவோம், இதோட டிஃப்ரென்ஸ் எடுத்து நம்ம பண்ணுவோம். பட் இங்கேயே டிஃப்ரென்ஸ் நமக்கு 0 தான் வரும். ஸோ அப்போ இந்த சம்முக்கு இந்த மெத்தட் வந்து அப்ளிகபிள் கிடையாது. ஸோ இதுதான் லாஜிக்கு. ஸோ இப்போ இதை அடுத்து ஃபர்தராக ப்ரொசீட் பண்ண முடியாது. ஸோ இப்போ இங்கேயே முடிஞ்சிடும். அப்போ அதான் சொன்னது, இந்த சம்முக்கு எந்த மெத்தட் வரும்னு சொல்லிட்டு நம்ம அடுத்தடுத்து ஒவ்வொரு சம்ஸும் நம்ம சால்வ் பண்ணும்போது தான் தெரியும். அப்போ இந்த சம்முக்கு எப்படி ப்ரொசீட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த சம்முக்கான ஒரு ஃபார்மேட் எப்படின்னா இந்த மாதிரி. ஸோ இப்போ இதுதான், அதாவது இப்போ இந்த மாதிரி கொடுக்குறாங்க, அதாவது நம்மளுக்கு வந்து டோட்டல் நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் வந்து சேமாக இருக்காங்க. அப்படி சேமாக இருக்கும்போதே ஆவரேஜில் டிஃப்ரென்ஸ் ஆகுது கரெக்டாக. ஸோ இப்போ 8 crew members தான் இருக்காங்க, அப்போ இனிஷியலாக ஒரு ஆவரேஜ் இருந்திருக்கும். ஸோ இப்போ அகெயின் ஃபைனலாக பார்க்கும்போது 8 crew members தான் இருக்காங்க, பட் ஆவரேஜ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்குது, 5/2 இன்க்ரீஸ் ஆகிருக்குது. ஸோ அப்போ இதுக்கு என்ன ஃபார்மேட்னு பார்த்தோம்னா, இப்போ புதுசாக சேர்ந்தவங்களோட வெயிட், அப்போ நியூ வெயிட், அந்த நியூ வெயிட்ன்றது புதுசாக சேர்ந்த அந்த வெயிட், அது இஸ் ஈக்குவல் டு ஓல்டு வெயிட்ன்ற மீன்ஸ் ரிமூவ் பண்ண போகிற வெயிட், ரிமூவ் பண்ணக்கூடிய வெயிட். அப்போ நியூ வெயிட் இஸ் ஈக்குவல் டு ஓல்டு வெயிட் ப்ளஸ் சேஞ்ச் வெயிட். அதாவது இப்படி பண்ணுறதுனால சேஞ்ச் ஆகிற அந்த ஆவரேஜோட சேஞ்சஸ் இருக்குல்ல, வெயிட்டோட சேஞ்சஸ் டிஃப்ரென்ஸ், அந்த டிஃப்ரென்ஸ் இன்டூ நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் வந்து எப்பயுமே சேம் தான். ஸோ இப்போ இந்த லாஜிக் தான். ஸோ இப்போ இந்த ப்ளஸ் அண்ட் மைனஸ்ன்ற வேரியேஷன் வரும். எப்போ வரும் பார்த்தோம்னா, ப்ளஸ்ன்னு சொல்லும்போது நம்மளுக்கு வந்து வெயிட் இன்க்ரீஸ் ஆகும்ல, அப்போ நம்ம ப்ளஸ் யூஸ் பண்ணணும். மைனஸ்ன்னு சொல்லும்போது வெயிட் டிக்ரீஸ் ஆகும்போது மைனஸ் யூஸ் பண்ணி நம்ம அந்த ஃபார்மெட்டை வந்து கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ இது வந்து நம்ம இனிஷியலாக பார்க்கும்போது இது என்னடா, இதுக்கும் ஒரு ஃபார்முலா இருக்கா, இது ஷார்ட்கட் தானே அப்படின்னு சொல்லிட்டு நினைப்போம். இது ஃபார்முலா இருக்குன்னா ஃபார்முலா கிடையாது, இது ஜஸ்ட்டு நம்ம வந்து எப்படி அப்ரோச் பண்ணுறோம் அப்படின்ற விதம் தான். ஸோ இப்போ இதை நான் வந்து ஃபார்மேட்டிக்கலாக நான் உங்களுக்கு காட்டுறேனே தவிர, இது ஈஸியாக நம்ம லாஜிக்கலாக புரிஞ்சுக்கலாம், ரொம்ப ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போ நான் எப்படின்றது சொல்கிறேன். இப்போ வந்து ஒன்றுமே இல்லை, லாஜிக்கலாக எப்படி இதை புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ 8 பேர் தான் இருக்காங்க கரெக்டாக, வெறும் 8 பேர் தான் இருக்காங்க. அப்போ அந்த 8 பேர்த்தில் எனக்கு வந்து ஒருத்தன் வெளியே போயிடுறான், ஒருத்தன் உள்ளே வரான். அப்படி ஒருத்தன் வெளியே போயிட்டு ஒருத்தன் உள்ளே வரும்போது எனக்கு வந்து ஆவரேஜ் என்ன ஆகுதுன்னா, ஆல்ரெடி இருந்ததை காட்டிலும் 5/2 kg, அதாவது 2.5 kg வந்து இன்க்ரீஸ் ஆகுது கரெக்டாக. இதுதான் ஃபேக்ட். அப்போ என்ன அர்த்தம், இப்போ 5/2 kg இன்க்ரீஸ் ஆகுதுன்னா அந்த மொத்தமாக அந்த 8 பேர்த்துக்கும் அந்த 5/2 kg இன்க்ரீஸ் ஆகணும். அதுதான் லாஜிக். அப்போனா தான் ஆவரேஜும் மொத்தமாக இன்க்ரீஸ் ஆகும் கரெக்டாக. இதான லாஜிக்கு. அப்போ 8 பேர்த்துக்கும் அந்த புதுசாக வந்தவனோட வெயிட் வந்து செப்பரேட் ஆகுது, அதாவது அப்படி இண்டிவிஜுவலாக போய் உட்காருது, அப்படியே செப்பரேட்டாக இண்டிவிஜுவலாக ஒவ்வொருத்தனுக்கும் ஒவ்வொரு பர்டிகுலர் ஷேரில் போய் உட்காருது. அப்படி உட்காந்தா தான் டோட்டலாக ஆவரேஜ் எடுக்கும்போது எனக்கு 5/2 கூடும். அப்போ டோட்டலாக வந்து 8 பேர்த்துக்கும் 5/2 கூடுது அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தோம்னா, அடிச்சு கொடுத்தோம்னா அப்போ ஓவராலாக 20 கூடி இருக்கும். 20 கூடி இருக்கு. ஆல்சோ வெளியே போனோட வெயிட் என்னது, 60. அப்போ டோட்டலாக புதுசாக உள்ளே வந்தனோட வெயிட் என்ன வரும், 60 + 20 80. இதுதான் லாஜிக்கலாக ப்ராக்டிக்கல் அப்ரோச். லாஜிக் இதுதான். அப்போ என்ன அர்த்தம், புதுசாக அவன் 80 கிலோவை இருக்கிறனால தான் பழைய வெளியே போன 60 கிலோவையும் அவன் பேலன்ஸ் பண்ணி எக்ஸ்ட்ராவாக 20 கிலோ கூட்டி விட்ருக்கான் ஆவரேஜில். இதுதான் லாஜிக். உங்களுக்கு லாஜிக் புரிஞ்சுன்னா கான்செப்ட் ஈஸி. ஸோ இப்போ புதுசாக ஒருத்தவன் வர்றவன் வெளியே போகிற அந்த 60 கிலோவையும் பேலன்ஸ் பண்ணுறான், ஆல்சோ 20 கிலோ கூட்டியும் விடுறான். ஸோ இப்போ இதை தான் வந்து நம்ம ஃபார்மேட்டிக்கலாக நம்ம இது, அதாவது இப்போ இங்கே எழுதின அப்ரோச்சை தான் நான் இங்கே ஃபார்மேட்டிக்கலாக மேலே கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ இது எப்படின்றது நீங்கள் நல்லா பாருங்கள். ஸோ இப்போ நான் இங்கே எழுதுறேன். இப்போ எனக்கு நியூ வெயிட் எனக்கு தெரியாது, வெயிட், அதாவது நியூ வெயிட் எனக்கு தெரியாது. அப்போ நியூ வெயிட் இஸ் ஈக்குவல் டு வெளியே போன வெயிட் என்னது, 60, ஓல்டு வெயிட் 60. இப்போ ப்ளஸ் போடணும்னா மைனஸ் போடணும், ப்ளஸ் தான் முடியும், பிகாஸ் எனக்கு வந்து இன்க்ரீஸ் தான் இருக்குது ப்ளஸ்ஸு. இப்போ சேஞ்ச் டிஃப்ரென்ஸ் என்ன, சேஞ்ச் டிஃப்ரென்ஸ் பார்த்தோம்னா எனக்கு வந்து 5/2 இன்ட்டு நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் 8, அவ்வளோதான். இப்போ இதை அடித்து கொடுத்தோம்னா நம்ம இப்போ பார்த்தது தான், இப்போ பார்த்த ப்ராக்டிக்கல் அப்ரோச்சு தான் நான் இங்கே ஜஸ்ட்டு ஒரு ஃபார்மேட்டிக்கலாக நான் எழுதி வச்சுருக்கேன். ஒரு ஃபார்முலான்னு பார்க்கும்போது நமக்கு வந்து அதுவும் மறக்காது. நம்ம கான்செப்ட் ஒரு சில நேரம் மறந்தாலும், மேபி கான்செப்ட் புரிஞ்சுன்னா ஓகே தான், மேபி கான்செப்ட் மறக்குது அப்படின்ற பட்சத்தில் இந்த ஃபார்மேட்டை நம்ம பார்த்தது மறக்காது. ஸோ இப்போ இதுதான் லாஜிக். ஸோ இப்போ மைனஸ் எங்கே யூஸ் ஆகும்னா, மேபி நம்ம அந்த புதுசாக சேர்க்குற ஆளோட அந்த இதனால் டிக்ரீஸ் ஆகுதுன்னா மைனஸ் யூஸ் பண்ணுவோம், இப்போ இன்க்ரீஸ் ஆகுறதுனால ப்ளஸ் யூஸ் பண்ணுறோம், அவ்வளோதான் கான்செப்ட். ஸோ இப்போ புதுசாக சேர்றவன் பழைய வெளியே போகிற அவனோட வெயிட்டையும் பேலன்ஸ் பண்ணுறான், ஆல்சோ
ப்ளஸ் 20 கிலோகிராம் இன்க்ரீஸ் பண்ணுறான், எக்ஸ்ட்ராவாக ஆவரேஜையும் கூட்டி விடுறான், அவ்வளோதான். இதுதான் கணக்கு. ஸோ இப்போ ஆன்சர் வந்து 80 கிலோகிராம். ஓகே, இப்போ இந்த சம் பாருங்கள், இந்த சம் ட்ரை பண்ணி கூட பாருங்கள், ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஸோ இப்போ அதாவது ஆவரேஜ் வெயிட் ஆஃப் 10 பாய்ஸ் வந்து 55 kg அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டாங்க. 1 பாய் வந்து லெஃப்ட் ஆகிறான், லெஃப்ட் ஆகிட்டு நியூ பாய் வந்து ஆட் ஆகிறான். நியூ பாயோட வெயிட் வந்து 80 kg, 80 கிலோகிராம். ஓகேவா? அப்படி ஆட் ஆகிறதுனால ஆவரேஜ் வெயிட் வந்து இன்க்ரீஸ்டு பை 1 கூடுது. அப்படி கூடும்போது அந்த லெஃப்டான பாயோட வெயிட் என்னன்னு கேட்குறாங்க. ரொம்ப சிம்பிள். அதாவது போன சம்மில் வந்து நியூ பாயோட வெயிட் கேட்டாங்க, இந்த சம்மில் வந்து லெஃப்ட் ஆகிற பாயோட வெயிட் கேட்குறாங்க, அவ்வளோதான். ஸோ இப்போ என்ன பண்ணலாம்? ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட்டு ஃபார்மெட் எழுதிக்கலாம். ஸோ இப்போ நியூ வெயிட், அதாவது எழுதிக்கலான்ற மீன்ஸ் ஒரு 2 சம் நம்ம அப்படி எழுதி பார்த்துட்டோம்னா அடுத்தடுத்த சம்ஸ் வந்து நம்ம ஈஸியாக பழகிறோம். ஸோ இப்போ நியூ வெயிட்டு, அப்போ ஓல்டு வெயிட்டு ப்ளஸ்ஸு, ஏன்னா இன்க்ரீஸ் தான் ஆகுது கரெக்டாக. ஸோ இப்போ ஆவரேஜ் இன்க்ரீஸ் தான் ஆகுது, ப்ளஸ்ஸு, அடுத்து இந்த சேஞ்ச் வெயிட்டு, அடுத்து இன்ட்டு நம்பர் ஆஃப் பர்சன்ஸு. ஓகேவா? நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் முடிஞ்சு. ஸோ இப்போ நியூ வெயிட் என்ன கொடுத்துருக்காங்க? நியூ வெயிட் வந்து 80 கிலோன்னு கொடுத்துட்டாங்க. 80 இஸ் ஈக்குவல் டு ஓல்டு வெயிட்டு தெரியாது, ஓல்டு வெயிட் லெஃப்டான ப்ளஸ்ஸு, சேஞ்ச் வெயிட் எவ்வளோ சேஞ்ச் ஆகுது? 1 இன்ட்டு இங்கே நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் எத்தனை பார்த்தோம்னா 10. கரெக்டாக? 10. ஓகே, முடிஞ்சு. ஸோ இப்போ என்ன நடக்குது? 10 முடிச்சா இப்போ அவ்வளோதான், நம்மளுக்கு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஓல்டு வெயிட்னு சொல்லும்போது ப்ளஸ் 10. ஸோ இப்போ இங்கே போயிடுச்சுன்னா ஓல்டு வெயிட்ஸ் ஈக்குவல் டு 70. ஸோ ரொம்ப சிம்பிளாக கண்டுபிடிச்சிடலாம், ஒரு பிரச்சனையே இல்லை, ஈஸியாக முடிஞ்சு, அவ்வளோதான். ஆன்சர் வந்து என்னதுன்னா 70. ஸோ இப்போ இதே சம்முக்கு ட்ரெடிஷ்னல் எப்படி அப்ரோச் பண்ணலாம்? ஸோ இப்போ அதுவுமே சிம்பிள் தான். இப்போ வந்து 10 பாய்ஸோட ஆவரேஜ் வந்து 55, அப்போ டோட்டல் வெயிட் என்ன இருக்கும்? 550 இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ இதை அப்படியே சைடில் வச்சுக்குவோம். அடுத்து இப்போ வந்து ஒரு பாய் வெளியே போயிட்டா, ஒரு பாய் உள்ளே வந்துட்டான். அப்போ வந்து ஆவரேஜ் என்ன ஆகுது? 1 கூடுது. அப்போ 1 கூடுதுனாலும் சேம் நம்பர் ஆஃப் பீப்புள் தான் இருக்காங்க, கரெக்டாக? அப்போ 10 × 1 கூடுச்சுன்னா என்னது? 55ஓட 56. அப்போ 10 × 56 வந்து என்ன ஆகும்? 560ன்னு வரும். இது இப்போ புதுசாக ஆட் ஆகின புதுசாக உள்ள டேட்டா. அப்போ இந்த 560லேருந்து இப்போ புதுசாக ஆட் ஆன அந்த வெயிட்டை கழிச்சுருவோம். அப்போ வெயிட்டை கழிச்சிட்டா என்ன அர்த்தம்? இதில் 80 போயிடுச்சு அப்படின்னா ஆன்சர் வந்து 480. கரெக்டாக? இப்போ இந்த 480ன்றது என்னது? மொத்தமே 9 பேர்த்தோட வெயிட்டு. பிகாஸ் நம்ம லெஃப்ட் ஆல்ரெடி ஒருத்தர் லெஃப்ட் ஆகிட்டான், அது போக புதுசாக சேர்ந்தவனோட வெயிட்டையும் நம்ம கழிச்சிட்டோம். அப்போ இதுதான் வந்து 9 பேர்த்தோட வெயிட்டு, இது இருந்த 10 பேர்த்தோட வெயிட்டு. அப்போ இந்த ரெண்டுத்தோட டிஃப்ரென்ஸ் தானே இந்த வெளியே போனவனா இருப்பான், லெஃப்டான பர்சனாக இருப்பான். லெஃப்ட் கரெக்டாக லெஃப்ட் ஆனது. அப்போ லெஃப்ட் ஆனது எவ்வளோ டிஃப்ரென்ஸ் ஆகுதான்? 70 டிஃப்ரென்ஸ் ஆகுதா? ஸோ 70 தான் வெயிட். ஸோ இதுவுமே ட்ரெடிஷ்னலும் நமக்கு ஈஸியாக தான் இருக்கும். ஸோ இப்போ சம்மோட அப்ரோச் கான்செப்ட் புரிஞ்சுன்னா நம்ம எப்படினாலும் செஞ்சு பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ இப்போ நெக்ஸ்ட் செம்மில் ஆவரேஜ் மார்க்ஸ் ஆஃப் 18 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கால்குலேட் பண்ணுறாங்க. அது வந்து 65ன்னு சொல்கிறாங்க 18 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. அண்டு லேட்டராக ஃபோன் பண்ணப்பட்டிருக்கு. என்னென்னு பார்த்தோம்னா 2 ஸ்டூடெண்ட்டோட மார்க் வந்து தப்பாக என்டர் பண்ணப்பட்டிருக்கு. அதாவது எந்த மாதிரி 24ன்னு சொல்லிட்டு ஆனால் ஆக்சுவல் மார்க் வந்து 34. அதே மாதிரி 78ன்னு சொல்லிட்டு தப்பாக பிரிண்ட் பண்ணப்பட்டிருக்கு. பட் ஆக்சுவல் மார்க் வந்து 86. ஓகேவா? ஸோ அப்போ அப்படி இருக்கும்போது கரெக்டான ஆவரேஜ் என்ன? இது வந்து தப்பாக பண்ணனால ஆவரேஜ் வந்து 65, 18 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஆவரேஜ் 65ன்னு சொல்கிறாங்க. அப்போ கரெக்டாக பண்ணப்பட்ட ஆவரேஜ் என்ன அப்படின்றதான் கேட்க போகிறாங்க. கரெக்ட் பண்ணப்பட்ட ஆவரேஜ் என்னன்ட்டு. ஸோ இப்போ இதை ட்ரெடிஷ்னலாகவே அப்ரோச் பண்ணிடலாம். ட்ரெடிஷ்னல் எப்படி அப்ரோச் பண்ணலாம்? ஸோ இப்போ 18 ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து 65 ஆவரேஜ்னா, அப்போ 18 × 65ன்னு சொல்லும்போது எனக்கு டோட்டலாக அவங்களோட ஸ்கோர் கிடச்சிரும். ஓகேவா? இதுதான் டோட்டலாக இருக்க அவங்களோட ஸ்கோர். ரொம்ப சிம்பிள், ஈஸியாக கிடச்சிரும் டோட்டலாக அவங்களோட ஸ்கோர். இப்போ இந்த 1170லேருந்து என்ன பண்ணுறேன்னா தப்பான வேல்யூவை கழிக்கணும். ஃபஸ்ட்டு சப்ராக்ட் பண்ணணும். தப்பான வேல்யூ என்னது? 24 தப்பா, அடுத்து 78 தப்பு, சாரி. ஸோ இப்போ 24, 78 தப்பு. அப்போ 24, 78னா இதை சப்ராக்ட் பண்ணுறேன்னா 24 - 78 சப்ராக்ட் பண்ணிவிட்டு எதை ஆட் பண்ணணும்னா 34 அண்டு வந்து 86 ஆட் பண்ணணும். அதுதான் ஒரிஜினல் வேல்யூ. அப்போ ப்ளஸ் 34 + 86 என்னது? 34 + 86 120. ஓகேவா? ஸோ அப்போ அவ்வளோதான். ஸோ அப்போ இதை சால்வ் பண்ணோம்னா எனக்கு வந்து டோட்டல் ஸ்கோர் வந்து 1188ன்னு வரும். இது புதுசாக என்னோட ஒரிஜினல் மார்க்ஸை வந்து அப்டேட் பண்ணக்கப்புறம் வரக்கூடிய ஸ்கோர். ஸோ இப்போ இதுக்கு நான் ஆவரேஜ் கண்டுபிடிச்சிருவேன். ஸோ இப்போ இதுக்கு ஆவரேஜ் கண்டுபிடிச்சிட்டேன்னா 18 டிவைட் பண்ணுவேன். ஸோ இப்போ இதுக்கு ஆவரேஜ் வந்து 66ன்னு வந்துடும். ஸோ இப்போ ஆன்சர் வந்து 66. அவ்வளோதான். ஸோ இப்போ இதையுமே நம்மளோட ஷார்ட்கட் மெத்தடில் எப்படி ட்ரை பண்ணலான்னு பார்த்தோம்னா ரொம்ப சிம்பிளாக பண்ணிடலாம். அதாவது இப்போ நமக்கு என்னது? நியூ வெயிட் இஸ் ஈக்குவல் டு ஓல்டு வெயிட். அந்த கான்செப்ட் தான், அந்த ஃபார்மெட் தான் வரும். இப்போ நியூ வெயிட் அப்படின்றது என்னது? நியூ வெயிட் அப்படின்றது நம்ம வந்து இப்போது சேர்க்க போகிற நம்மளோட ஒரிஜினல் வெயிட். ஸோ இப்போ நம்ம அதாவது இந்த இருக்குது நம்ம இப்போ சேர்க்க போகிற ஒரிஜினல் வெயிட் 34 அண்ட் 86 தான் இப்போ நம்ம சேர்க்க போகிறோம். கரெக்டாக? அப்போ தான் நியூ வெயிட்னு சொல்லும்போது ரெண்டையும் ஆட் பண்ணி வச்சுக்கிறேன். 120 இஸ் ஈக்குவல் டு ஓல்டு வெயிட் என்னது? 24 அண்ட் 78. இது ரெண்டையும் கூட்டினா என்ன வரும்? 102ன்னு வரும்.
இன்ட்டு வந்துருச்சு ஓகேவா 102 வந்துருச்சு. இப்போ வந்து எனக்கு இன்க்ரீஸ் ஆகுதா டிக்ரீஸ் ஆகுதானே தெரியாது, பிகாஸ் ப்ளஸ் ஆர் மைனஸ் அதை பொறுத்து தானே போடுவேன்னு சொல்லியிருந்தோம். ஸோ இப்போ இன்க்ரீஸ் ஆகுதான்னு தெரியல, பட் நான் அதே மாதிரி சேம் ப்ளஸ் ஆர் மைனஸ்னு எடுத்துக்கிறேன். எனக்கு அந்த கன்ஃபியூஷன் இருக்குது, இன்க்ரீஸ் ஆகுமா டிக்ரீஸ் ஆகுமா அப்படின்னு தெரியல. பட் ஒரு ஆப்வியஸாக ஒன்று யோசித்து பாருங்களேன், கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகும். ஏன்னா 24ன்றது அதாவது தப்பாக என்டர் பண்ணப்பட்டது, பட் அதுக்கு பதிலாக 34 போடுறேன், அப்போ வேல்யூ கூடுது. அதே மாதிரி 78ன்றது தப்பாக என்டர் பண்ணப்பட்டது, பட் அதுக்கு பதிலாக நான் 86ன்னு போட போகிறேன். ஸோ அப்போ கண்டிப்பாக வந்து எனக்கான ஆவரேஜ் வந்து இன்க்ரீஸ் தான் ஆகும், பிகாஸ் நான் என்டர் பண்ண வேல்யூஸே ஒரிஜினல் வேல்யூஸ் காட்டிலும் கம்மியான வேல்யூஸை தான் என்டர் பண்ணியிருந்திருக்கேன் கரெக்டாக. அப்போ அதை ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரிஜினல் வேல்யூ போடும்போது கண்டிப்பாக எனக்கு ஆவரேஜ் பூஸ்ட் பண்ணி தான் விடும். ஸோ அப்போ அந்த லாஜிக் படி நான் வந்து ப்ளஸ்ஸே போட்டுக்குவேன், ஒன்றுமே பிரச்சனை இல்லை. அப்புறம் போட்டுட்டு இன்ட்டு சேஞ்ச் வெயிட். என்னது சேஞ்ச் வெயிட் தான் நம்மளுக்கு தெரியாது, எவ்வளோ கூடி இருக்குது, இன்க்ரீஸ்டு பை டிக்ரீஸ்டு பை அப்படிங்கிற அந்த சேஞ்ச் தெரியாது. அப்போ அந்த சேஞ்ச் தெரியாத நான் எக்ஸ்னு வச்சுக்கிறேன். எக்ஸ்னு வச்சுக்கிட்டு இன்ட்டு நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் எத்தனை 18. ஸோ முடிஞ்சு. ஸோ அப்போ இதை சால்வ் பண்ணோம் அப்படின்னா 18 is equal to 18 into x. அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு என்ன தான் அரே வா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1. அப்போ என்ன அர்த்தம், ஆல்ரெடி 65ன்ற ஆவரேஜில் இருந்து 1% 1 இன்க்ரீஸ்டு வந்து ஒரு ஆவரேஜ் வந்து இன்க்ரீஸ்டு கூடி இருக்குது. அப்போ 66 தான் ஆன்சர். இதுலேயுமே நம்ம சால்வ் பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம ட்ரெடிஷ்னல் மெத்தடுக்குள்ளே போகவே தேவையில்ல. 18 இன்ட்டு 65ன்னு போட்டு அதை கழிச்சு இது தேவையே இல்லை, ஈஸியாக இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகே, இப்போது இந்த சம்மில் பாருங்களேன், இந்த சம்மும் சேம் அதே தான், லாஸ்ட்டாக பார்த்த சம் தான். அதாவது ஆவரேஜ் ஆஃப் 7 நம்பர்ஸோட ஆவரேஜ் கொடுத்துருக்காங்க 45 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அண்டு 2 நம்பரை ரீப்ளேஸ் பண்ணுற, அதாவது ரீப்ளேஸ் 2 நம்பர்ஸ், அதாவது இந்த 65 54 அப்படின்ற இந்த 2 நம்பரை தூக்கிட்டு 56 and 35 அப்படின்ற இந்த 2 நம்பரை போட போகிறேன். ஓகேவா, அப்படி போடும்போது எனக்கு புதுசாக வர ஆவரேஜ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆல்ரெடி 7 நம்பர்ஸோட ஆவரேஜ் கொடுத்துருக்காங்க 45 அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ இந்த 2 நம்பர் 65 54 தூக்கிட்டு 56 35 ஆட் பண்ணும்போது எனக்கு என்ன ஆவரேஜ் வரும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ இப்போ இதையுமே நம்மளோட ஷார்ட்கட்டில் ட்ரை பண்ணலாம். இப்போ நான் என்ன பண்ணுறேன், புதுசாக பண்ண போகிற வேல்யூ உள்ள தூக்கி போட போகிறேன். புதுசாக எந்த வேல்யூ வரப்போது பார்த்தோம்னா இந்த 56 35 தான் புதுசாக ஆட் பண்ணுறது கரெக்டாக. அப்போ 56 35 ஆட் பண்ண என்ன வரும் 80 91. ஸோ இப்போ 91ன்றது என்னோட நியூ வெயிட் இஸ் ஈக்குவல் டு அடுத்து என்னது ரீப்ளேஸ் பண்ண போகிற, அதாவது ஓல்டு வெயிட் என்னதுன்னு பார்த்தோம்னா 119. ஓகேவா, 65 and 65 + 54 கரெக்டு தானே 119. ஸோ இங்கே என்ன வரும், ப்ளஸ் வருமா மைனஸ் வருமானு பார்த்தா மைனஸ் தான் வரும். பிகாஸ் உங்களுக்கு ஆப்வியஸாகவே தெரியுது நம்ம வந்து ரீப்ளேஸ் பண்ணக்கூடிய வேல்யூஸ் வந்து பெருசு, பட் நம்ம ரீப்ளேஸ் பண்ணிட்டு புதுசாக ஆட் பண்ணுற வேல்யூஸ் வந்து சிறுசு. 65 காட்டிலும் 56 சிறுசு, 54 காட்டிலும் 35 சிறுசு. புரியுதா? அப்போ கண்டிப்பாக ஆப்வியஸாக எனக்கு வந்து நெகட்டிவ் தான் வரும். அதாவது எனக்கான ஆவரேஜ் வந்து ஆல்ரெடி இருந்த ஆவரேஜை காட்டிலும் கண்டிப்பாக குறைய தான் போகுது, அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. முடிஞ்சு. அடுத்து இப்போ சேஞ்ச் ஆகிற அந்த ஆவரேஜ் டிஃபரன்ஸ் தெரியாது, இன்ட்டு நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் எத்தனை, அதாவது நம்பர் ஆஃப் குவான்டிட்டி 7 தான். முடிஞ்சு. இப்போ இதை சால்வ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தோம்னா இங்கே இந்த மைனஸ் இங்கிட்டு வந்து இதுக்கு போயிடுச்சுன்னா 7x இஸ் ஈக்குவல் டு 119லேருந்து 91 கழிச்சு என்ன வரும், ஐ திங்க் 28. அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு என்ன, அது 4. அப்போ 4 வந்து டிக்ரீஸ் ஆகிருக்கும். அப்போ 45லேருந்து 4 டிக்ரீஸ் ஆகிருக்கும். 41 தான் இப்போ கரண்ட்டில் இருக்க ஆவரேஜோட வேல்யூவாக இருக்கும். ஸோ இப்போ இதை நீங்கள் ட்ரெடிஷ்னல் மெத்தடில் ட்ரை பண்ணி பார்த்துருக்கோங்க, ஆன்சர் வந்து டேலி ஆகுதான்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ அந்தளவுக்கு இந்த ஷார்ட்கட் வந்து எஃபெக்டிவாக இருக்குது. ஸோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க, மறந்துடாதீங்க. ஸோ இப்போ இந்த சம்மில் வந்து ஒரு டிஃப்ரென்ஸ் அப்ரோச், அதாவது 20 டூரிஸோட ஆவரேஜ் வெயிட் வந்து 14, ஆவரேஜ் ஏஜ் வந்து 14 கொடுத்தாங்க. அதில் ஒன்லி 1 கேர்ள் மெம்பரோட ஆவரேஜ் ஏஜ், அதாவது த ஏஜ் ஆஃப் த ஒன்லி கேர்ள் மெம்பர் ஆஃப் த குரூப் இஸ் 2 years less than the average age. ஓகேவா, ஸோ இப்போ ஆவரேஜாக இப்போ ஏஜ் இப்போ நம்மளுக்கு டோட்டல் எவ்வளோ கொடுத்துருக்காங்க 14, அதாவது 20 பேத்துக்கான ஆவரேஜ் ஏஜ் வந்து 14. அந்த கேர்ளோடது மட்டும் என்னது, கேர்ளோடது மட்டும் 2 years less than the average. அப்போ 2 years less than கேர்ளோடது வந்து கேர்ள்ஸ் ஈக்குவல் டு 12 அப்படின்னு சொல்லிட்டு போட்டுடலாம். ஓகேவா, ரொம்ப சிம்பிள் கான்செப்ட் தான். கேர்ள்ஸ் ஈக்குவல் டு 12 அவ்வளோதான். ஓகே, இது இங்கே கூட எழுதிக்கலாம், வீட் கேர்ள்ஸ் ஈக்குவல் டு 12. இதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. முடிஞ்சு. அடுத்து என்ன சொல்கிறாங்க, இஃப் த ஏஜ் ஆஃப் த கைடோட ஏஜையும் வந்து இங்கே ஆட் பண்ணுறாங்க. அப்படி ஆட் பண்ணும்போது ஆவரேஜ் வந்து இன்க்ரீஸ் பை 2 years. ஸோ 2 years இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ நம்ம ப்ரீவியஸாக பார்த்த மெத்தடுக்கு போயிடலாம். அதாவது 20 அப்படின்னு சொல்லும்போது எனக்கு 14 ஆவரேஜ் இருந்திருக்கு. இப்போ கைடு வந்து ஆட் ஆகிறோம். அப்படி ஆட் ஆகும்போது எனக்கு ஆவரேஜ் இன்க்ரீஸ் ஆகுது 16 சொல்லிட்டு. அப்போ என்ன பண்ணுவோம், டிஃபரன்ஸ் எடுப்போமா. ஸோ அப்போ இங்கிட்ட இருக்க டிஃபரன்ஸ், இங்கிட்ட இருக்க டிஃபரன்ஸ். ஸோ அப்போ இதை கொண்டு இதை மல்டிப்ளை பண்ணணும், இதை கொண்டு இதை மல்டிப்ளை பண்ணணும். ஸோ என்ன ஆகும், 1 × 16 ரைட், வெயிட் 1 × 16 சொல்லும்போது 16 ப்ளஸ் 2 × 20 சொல்லும்போது 40 இஸ் ஈக்குவல் டு 56. இந்த 56 தான் என்னது, கைடோட ஏஜ், புதுசாக ஆட் ஆகிறது ஏஜ் கைடு.
இப்போ என்ன கேட்டிருக்காங்க, ஃபைண்ட் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஏஜ் ஆஃப் த கைட் அண்ட் கேர்ள். ரொம்ப சிம்பிள். அப்போ ஏஜ் ஆஃப் த கைட் அண்ட் கேர்ள்னு என்ன அர்த்தம், ஏஜ் ஆஃப் த கைட் வந்து 56, கேர்ள் வந்து என்னது 12. ஸோ இப்போது இதை சப்ராக்ட் பண்ணால் ஸோ 44. ஸோ 44 இஸ் த ஆன்சர். அவ்வளோதான்.